நம்மளோட பேசிக் மாடலுங்க சார், ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1200 ரூபாய்க்கு 10 இயர் சர்வீஸ் வாரண்டியோட நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டில் ஸ்விட்சு வித் எம்சிபி பிரேக்கரோட பண்ணியிருக்கிறது நம்ம மட்டும்தாங்க. இந்த மாடல் தான் நம்மளுக்கு அதிகமாக மிஸ்டர் ஷார்ட்டில் சேலான ப்ராடக்ட் அமேஸ் அப்படிங்கிற மாடலுங்க. ஃபஸ்ட் டைமாக பாலி கார்பனேட்டில் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் பண்ணியிருக்கிறது நம்ம தாங்க சார். சார் வணக்கங்க. இன்றைக்கி இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வாங்கணுன்னு எதாவது சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக இந்த இதிலிருந்து அடுத்த வீடியோக்கு போகாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் தான். ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்காங்க. இதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர், ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டரு எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. நம்மளும் வந்து மிஸ்டர் ஷார்ட் அப்படிங்கிற பேரில் கடந்த ஒரு 12 வருஷமாக இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் ஃபீல்டில் நிறைய மாடல்ஸ் நம்ம வந்து வருஷம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பேசிக் மாடல் இருந்து இப்போ இருக்கிற மாடல் வரைக்கும் இல்லை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. உங்களோட வீட்டுக்கு எது பெஸ்ட்டான மாடல் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க. சார் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 16 மாடல் சொல்லியிருந்தேங்க. இது வந்து நம்மளோட பேசிக் மாடலுங்க சார், ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1200 ரூபாய்க்கு 10 இயர் சர்வீஸ் வாரண்டியோட நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா எக்கானமி அப்படிங்கிற மாடல். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாலி ப்ரப்ளைன் அப்படிங்கிற பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு 10 இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். இந்த மாடல் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண மாடலுங்க. 12 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின கஸ்டமர் இன்றைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சின்னதாக கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கொண்டு வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்து டெவலப் பண்ணியிருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படிங்கிற சீரீஸுங்க வந்து கிளாசிக்கு, மேக்ஸு, ப்ரைமு, அமேஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 4 மாடல் பண்ணுறோம். இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினே உங்களுக்கு வந்து ஸ்விட்சு பிரேக்கரோட வந்துருங்க. ஸோ மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஓவர்லோட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிருங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டில் ஸ்விட்சு வித் எம்சிபி பிரேக்கரோட பண்ணியிருக்கிறது நம்ம மட்டும்தாங்க. இந்த மாடல் தான் நம்மளுக்கு அதிகமாக மிஸ்டர் ஷார்ட்டில் சேலான ப்ராடக்ட் அமேஸ் அப்படிங்கிற மாடலுங்க. இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். 10 இயர்ஸ் வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். உப்பு தண்ணினா மட்டும் நம்ம எந்த மாடலுக்குமே வாரண்டி கொடுக்கறது கிடையாது. அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். ரொம்ப சால்ட் வாட்டராக இருந்தாலும் உள்ளுக்கு இருக்கிற காயில் மட்டும்தான் போகுங்க. இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். அந்த டைமில் அந்த காயில் மட்டும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டா போதுங்க. ஸோ இந்த மாடல் வந்து அமேஸுங்கிற மாடல். ஒரே ஒரு ஆணி அடித்து மாட்டினா போதும். நம்மளோட மாடல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், பிளம்பர் யாருமே தேவை கிடையாதுங்க. 16 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட் எர்த்தோடு இருந்துச்சுன்னா போதும். ஒரே ஒரு ஆணி அடிச்சிங்கன்னா அழகாக கொண்டு போய் நீங்கள் வந்து மாட்டிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக மாட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு உண்டான கனெக்டர்ஸு, அடாப்டரு, இதுக்கு உண்டான ஹோஸு எல்லாமே நம்ம வந்து செட்டாக கொடுத்துருவோம். இதுக்காக நீங்கள் வெளியில் போய் எதுவுமே அலைய வேண்டியது கிடையாதுங்க. இது வந்து ப்ரீமியம் அப்படிங்கிற சீரீஸுங்க. இதுக்கு அடுத்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், இது வந்து 2.2 அப்படிங்கிற மாடலுங்க. இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ண மாடலுங்க. இந்த மாடல் நம்ம டெவலப் பண்ண மாடலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் எதுவுமே வராதுங்க. ரெகுலர் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 ஸ்க்ரூ வருங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் எதுவுமே வராது. இந்த அவுட்லெட் பைப் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மோல்டடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஹீட்டிங் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 3200 வாட்ஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் 2 தெர்மோஸ்டாட் கொடுத்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் பண்ணியிருக்கிறது நம்ம தாங்க சார். இது வந்து 2.2 அப்படிங்கிற மாடலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து விக்ரம் அப்படிங்கிற மாடலுங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து பாலி கார்பனேட்டுங்க. தீப்பிடிக்காது, உடையாது. இருக்கிறதுலே ஹெவியான இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்கில் இந்த வாட்டர் ஹீட்டர் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற காப்பர் காயிலிருந்து தெர்மோஸ்டாட்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாடல் வந்து 2 தெர்மோஸ்டாட் சொன்னானுங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குங்க சார். ஸோ அந்தளவுக்கு ஹெவியாக பண்ணியிருக்கோம். இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக பாலி கார்பனேட்டில் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் பண்ணியிருக்கிறது நம்ம தாங்க சார். இதுக்கு அடுத்து இந்த மாடலில் ஒரு அப்டேஷன் கொண்டு வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா பாலி கார்பனேட்லேயே ப்ரோ அப்படிங்கிற சீரீஸுங்க. விக்ரம் ப்ரோ அப்படிங்கிற சீரீஸு. இந்த மாடல் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் காயில் வந்து 3200 வாட்ஸு ஹெவி டியூட்டி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு தெர்மோஸ்டாட் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ்லாம் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் வயசானவங்க குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது அல்லது நம்மளே கூட திடீர்னு டேங்க்கில் தண்ணி தீர்ந்துருக்கும், தண்ணி நிறுத்தியிருப்போம், ஆனால் மிஷினை ஆஃப் பண்ண மறந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் கட் ஆஃப் பண்ணுறது இந்த தெர்மோஸ்டாட்டோட வேலைங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு 3/4 லிட்டர் தண்ணி உள்ளே நின்றுட்டு இருக்குங்க.
தண்ணியோட ஃப்ளோ இல்லாமல் நீங்கள் மிஷின் ஆன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற தண்ணியோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 45, 50, 60, 70ன்னு போகும்போது 75 டிகிரிக்கு நியர்பை வரும்போது மிஷின் டோட்டலாக உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிருங்க. நார்மலாக ஆனில் இருக்கும்போது க்ரீன் லைட் எரியும். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஆன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெட் லைட் எரிஞ்சு மிஷின் ஆஃப் ஆயிரும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் தண்ணி திருப்பினீங்கன்னா அதுவே மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆயிரும். ஸோ தண்ணி இல்லாமல் ஆன் பண்ணால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்த் அடிக்குமோ ஷாக் அடிக்குமோன்னு 100% உங்களுக்கு டவுட்டே வேண்டாங்க. இந்த ப்ராடக்ட் மிஸ்டர் ஷாட் நம்மளோட கஸ்டமர் வந்து இன்றைக்கி மினிமம் 1,00,000 பேர் டெய்லி நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி சுடுதண்ணியில் குளிச்சுட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் மார்க்கெட்டில் ஆல்ரெடி கிடச்சிட்டு இருக்கிற மாடல் தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வாங்கணும், நிறைய பேருடைய கேள்வி அதுதாங்க. இந்த ப்ராடக்ட்டை நான் எங்கே போய் வாங்குறது, எப்படி வாங்குறது? ரொம்ப சிம்பிள், mrshot.co.in நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் போய் வாங்கிக்கலாங்க. இல்லை அப்படின்னா 9364153797 அந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மாடல் ப்ரைஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பரை அனுப்புவோம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா சேம் டே 7 மணிக்குள்ளே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சேம் டே நம்ம வந்து டெஸ்பாச் பண்ணிடுவோம். தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா 2 நாளைகள் கிடச்சிரும். இதே அதர் ஸ்டேட்டாக இருந்தால் 2 to 5 டேஸுங்க நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் 2 to 3 டேஸுக்குள்ளே உங்கள் கையில் வந்து ப்ராடக்ட் கிடச்சிரும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா mrshot.co.in நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அமேசானில் நம்ம ப்ராடக்ட் கிடைக்கிது, ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிதுங்க. இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் எங்கேருந்து வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. நீங்கள் அமேசானில் வாங்கினாலும் சரி, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் சரிங்க. நம்ம கம்பெனி மிஸ்டர் ஷாட் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி நம்ம வந்து கொடுத்துட்றோம். பேசிக் மாடலுக்கெல்லாம் இந்த 1600 இருக்கக்கூடிய ப்ரீமியம் சீரீஸ்லேருந்து எல்லா மாடலுமே ஃபஸ்ட் இயர் ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி நம்ம வந்து அடிஷனலாக கொடுக்குறோங்க. ஏதாவது ப்ராடக்ட்டில் கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா மிஷின் பக்கத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. அங்கே என்ன கம்ப்ளைண்ட், எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு வீடியோவோட எங்களுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா அங்கே என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அங்கேயே நம்ம வந்து மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடலாங்க. அதை மீறி முடியல அப்படின்னா மொத்தமாக வாட்டர் ஹீட்டர் பார்த்திங்கன்னா 2 கிலோ இருக்குங்க. நம்ம கொடுக்குற பாக்ஸில் அப்படியே பேக் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா ஒரே நாளில் ரெடி பண்ணி இங்கேருந்து நம்ம வந்து அனுப்பிச்சிடலாங்க. ஏன்னா மொத்தமாகவே 2 கிலோ தான். ஸோ நம்ம வாட்டர் ஹீட்டர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் சரி, ரொம்ப முக்கியமாக கரண்ட்டு கன்சப்ஷன். நிறைய பேர் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்னாவே கரண்ட்டு பில்லு ஜாஸ்தியாக வரும். அதாவது அது என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. 3000 வாட்ஸ் அப்படின்னா வாட்டர் ஹீட்டர்னா உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக வரும்னு பொதுவாக சொல்லுவாங்க. நான் 100% கேரண்டியாக சொல்கிறேங்க. இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் என்னோட பிராண்டுன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் நீங்கள் எதை வாங்கினாலுமே மினிமம் 30லிருந்து 40% கரண்ட் பில்லு கம்மியாக தாங்க வரும். அது என்ன ரீசன் அப்படின்னு சிம்பிளாக நான் சொல்கிறேங்க. நம்ம வாட்டர் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் தண்ணி இந்த வழியாக உள்ளே போயிட்டு வெளியில் வருங்க. வெளியில் வர்ற தண்ணி சூடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் மறந்து நிறுத்திட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 3/4 லிட்டர் தண்ணி மட்டும்தான் உங்களுக்கு வந்து சுடுதண்ணி வேஸ்ட் ஆகும். ஸோ சுடுதண்ணி வேஸ்ட்டுங்கிறது நம்ம இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் எங்கேயுமே நடக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு இதுவே பெரிய ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் வாங்குறீங்கன்னா ஒரு 10 லிட்டர் ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் வாங்கினீங்கன்னா 10 லிட்டர் சுடுதண்ணி நீங்கள் எப்பயுமே ஃபுல்லாக எடுக்க முடியாதுங்க. ஒரு 5 லிட்டர் எடுத்திங்கன்னா மறுபடியும் கோல்டு வாட்டர் உள்ளே விழுந்துடும். மறுபடியும் எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் ஆயிரும். ஒவ்வொரு முறை நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் சுடுதண்ணி அங்கே வந்து வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். மெயினாக அந்த காரணத்தினால தான் ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டரில் கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக வர்றது. ரெண்டாவது தவறுதெல்லாம் ஆஃப் பண்ண மறந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை மிஷின் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், ஆஃப் ஆகும். இந்த மாதிரி ஒரு காரணத்தினால தான் ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டரில் கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக வர்றதுங்க. இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டரில் மினிமம் 30 to 40% கரண்ட்டு கன்சப்ஷன் கம்மியாக தான் வரும். அதனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பற்றி யாராவது தவறாக சொன்னால் கூட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராடக்ட்டை மேக்ஸிமம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க வயசானவங்க இருக்கிற இடத்துல உடனடியாக சுடுதண்ணி தேவைங்க. அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க. இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் போய்க்கலாம். சர்வீஸ் ஃப்ரெண்ட்லி, உங்களுக்கு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுமாரி சர்வீஸ்க்கு வந்தாலுமே காயில் மட்டும் போச்சுன்னா இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸுங்க 600 650 வருங்க. அதே தெர்மோஸ்டாட் போச்சு அப்படின்னா 250 300 வருங்க. ஸோ நம்ம இங்கேருந்து கொரியர் ஃப்ரீயாக பண்ணுறோம். 10 இயர் சர்வீஸும் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணுறோங்க. ஸோ மிஸ்டர் ஷாட் தாராளமாக நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த காரணமும் இருக்காது. வாங்கணும் அப்படின்னா இமீடியட்டாக ஆர்டர் பண்ணுங்கள். நாளிலிருந்தே இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரில் நீங்கள் வந்து குளிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதை பற்றி எந்த டவுட்டு எந்த இது இருந்தாலுமே தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற யாரோ கேட்காதீங்க. நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இமீடியட்டாக ஆர்டர் பண்ணுங்கள். mrshot.co.in நம்மளோட வெப்சைட்டுங்க.